الصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه وأتباعه وأهل بيته أجمعين. اللهم صل وسلم وبارك على سيدنا محمد وآله وصحبه عدد ما في علم الله صلاة دائمة بدوام ملك الله. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم وفرقانه المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، قد أفلح من زكاها وقد خاب من دساها، صدق الله العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم: إن الله لا ينظر إلى صوركم ولا إلى أجسادكم ولكن ينظر إلى قلوبكم، أو كما قال صلى الله عليه وسلم. எல்லா புகழும் வல்லநாயன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத்தும் சலாமும் எங்கள் தூதர் கஸ்தூரி மேனி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னவர்களை பின்பற்றிய உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நல்லடியார்கள், மஷாயிஹ்மார்கள், சாதாத்துமார்கள் அனைவர்களின் மீதும் உண்டாவதாக. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் தஆலாவுடைய நல்லடியார்களே, ஒரு ஃபர்லான தொழுகை, இஷாவுடைய தொழுகை ஜமாத்தோட தொழுது விட்டு அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய கிருபையினால நல்ல விடயங்களை கேட்கிறதுக்காக, அறிந்து கொள்வதற்காக நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த வாய்ப்பை தந்த அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எதையெல்லாம் நாம் கேட்கிறோமோ அதன்படி அமல் செய்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக்கை எனக்கும் உங்களுக்கும் நசீபாக்குவானாக. அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுடைய கிருபையினால மாஷா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் இந்த வருடமும் இந்த மஜ்லிஸில் உட்காருகிற பாக்கியத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். நாங்க யாரும் நினைத்து பிடிவாதமாக இருக்கல்ல, அல்லாஹ் எங்களை உட்கார வைத்திருக்கிறான். கலந்து கொள்ளுகிற பாக்கியத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். சகோதரிகளே, இந்த வருடம் அல்லாஹ் எங்களுக்கு இந்த பாக்கியத்தை எப்படி நசீபாக்கினாலோ, இதைவிட நிம்மதியாக, சலாமத்தாக, ஆஃபியத்தாக, நிம்மதியாக, சந்தோஷமாக அடுத்த வருடமும் இந்த மஜ்லிஸில் உட்காருவதற்கான நீண்ட ஆயுளை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நசீபாக்கி தந்தருள்வானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் தஆலாவுடைய நல்லடியார்களே, தரப்பட்டிருக்கிற தலைப்பு தஸவ்வுஃப் என்கிறது. இஸ்லாமிய அடிப்படையில் ஒரு ஆணி வேறு. தஸவ்வுஃபின் முக்கியத்துவம், தஸவ்வுஃப் ஏன் தேவை என்பதை பற்றி பேசுமாறு சொல்லியிருக்கின்றார்கள். சகோதரிகளே, இந்த தஸவ்வுஃப் என்கிறது, சூஃபிசம் என்கிறது, இது ஒரு தனிப்பட்ட ஒரு கலை, தனிப்பட்ட ஒரு கலை. மதரசாக்கள்ல கூட தஃசீர் படித்துக் கொடுக்கிறார்கள், ஃபிக்ஹை படித்துக் கொடுக்கிறார்கள், லுகாவை படித்துக் கொடுக்கிறார்கள், இலக்கணத்தை படித்துக் கொடுக்கிறார்கள், வரலாறை படித்துக் கொடுக்கிறார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சீராக்களை படித்துக் கொடுக்கிறார்கள். அதேபோன்று தஸவ்வுஃப் என்ற ஒரு கலை, ஒரு பாடம் இருக்கிறது. மாணவன் மதரசாவை சேர்ந்துட்டா ஆரம்பத்துல முஹிம்மாத் ஒரு கிதாபை போடுவாங்க, தாலீமுல் முத்தஅல்லிம், பிதாயத்துல் ஹிதாயா, இர்ஷாதுல் இபாத், இப்படி நிறைய கிதாபுகள் இருக்கிறது. எல்லாம் தஸவ்வுஃப் சம்பந்தப்பட்ட கிதாபுகளை வைத்து அந்த மாணவனை பக்குவப்படுத்துவது. இந்த தஸவ்வுஃப் என்கிறது சகோதரர்களே, ஒரு காலம் இருந்தது, எங்களுக்கு இடையில் உள்ள ஒரு விடயம். முஸ்லிம்கள்ல பெரும்பாலானவர்களுக்கு அது தெரிந்திருக்கலாம், மதரசாக்களோட தொடர்பு இல்லாதவர்களுக்கு தெரியாமலும் இருக்கலாம். ஆனா இந்த சீனங்கோட்டையில் அந்த பிரச்சனை இல்லை. ஏன்னா அடிக்கடி பயான்களை கேட்பதால தஸவ்வுஃப் என்றா, சூஃபிசம் என்றா எல்லோருக்கும் பெரும்பாலானவர்களுக்கு தெரியும், பெரும்பாலானவர்களுக்கு தெரியும். சகோதரர்களே, தஸவ்வுஃப் என்கிறது இஸ்லாமியர்களுக்கு இடையில, முஸ்லிம்களுக்கு இடையில அது மறைந்ததாக இருந்தாலும், நாட்டில் ஏற்பட்ட சில பிரச்சனைகள், பயங்கரவாத பிரச்சனைகளுக்கு பின்னால பிற மதத்தவர்களாலும் தஸவ்வுஃப் என்ற இந்த கலை பேசப்படுகிறது. அவர்களும் பேசுகிறார்கள். எப்படி சொல்லுறாங்க? அவர்களது வார்த்தை எது?
நாட்டில் ஏற்பட்ட பயங்கரவாத பிரச்சனைக்கு பின்னால் சூஃபிசம், சூஃபி முஸ்லிம்கள், பாரம்பரிய முஸ்லிம்கள், சூஃபி முஸ்லிம்களால், தசவுடைய கலையை படித்தவர்களால், தசவுப் படி வாழுகின்றவர்களால் நாட்டில் பிரச்சனை கிடையாது. நாட்டில் பிரச்சனை இல்லை. தசவுஃப் வேண்டாம், சூஃபிசம் வேண்டாம், அது தேவையில்லை, அது அவசியம் இல்லை, நவீன இமாம்களை பின்பற்றினால் போதும். அந்த காலத்தில் வந்த அவங்களை எல்லாம் நாங்க பின்பற்ற தேவையில்லை. இமாம் ரஸாலியா, இமாம் ஜுனைதுல் பக்தாதியா, சஹல் இப்னு அப்துல்லா துஸ்தரியா, அவர்களை நாங்க பின்பற்ற தேவையில்லை. நவீனத்தில் தோன்றி இவர்கள் பின் பாஸ், இப்னு உஸைமீன், இப்படி இவர்களை நாங்க பின்பற்றினா போதும் என்ற வாதம் ஏற்பட்டது தான் நாட்டில் பாலியல் பிரச்சனை. சகோதரர்களே, இப்ப சொல்லுவது என்ன தெரியுமா? பிரமதத்தவர்களும் நாட்டில் இருக்கக்கூடிய தலைவர்களும் பிரபல தலைவர்களும் சொல்லுவது என்ன தெரியுமா? பாரம்பரிய முஸ்லிம்கள் அவர்கள் சூஃபியாக்கள் அடிப்படையில், தஸவ்வுஃப் அடிப்படையில் வருகிறார்கள், அவர்களால் பிரச்சனை கிடையாது. ஏனென்றால் அவர்கள் சமாதானத்தை, ஒற்றுமையை, சேர்ந்து நடப்பதை விரும்புகின்றவர்கள் என்று பிற மதத்தவர்களும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். தஸவ்வுஃப் ஒரு மனிதனுக்கு தேவை. அதுதான் இஸ்லாமிய அடிப்படை. இஸ்லாமிய அடிப்படை அதுதான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஒரு சூஃபியாக தஸவ்வுஃப் அடிப்படையில் இருந்தார்கள். சகோதரர்களே, தஸவ்வுஃப் என்கிறது புதிய ஒன்று அல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் இருந்து வரக்கூடிய ஒன்று தான். எங்கிருந்து வருகிறது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சையதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வருகிறார்கள். வந்து நிலமான ஹதீஸ், அடிக்கடி கேள்விப்படுகிற ஹதீஸ், ஒரு நாள் எங்களுக்கு முன்னால் ஒருவர் வந்தார். அவர் உடுத்திருந்த ஆடையுடைய வெண்ணை கடுமையான வெள்ளை, வெள்ளை என்றாலும் கடுமையான வெள்ளை, ஒரு பிரயாணியுடைய அடையாளங்கள் இல்லை. பாலைவனத்தில் வந்தா, தூசில வந்தா அடையாளங்கள் இருக்கோடுமே, அடையாளங்கள் ஒன்றுமே இல்லை. ஷதீது சவாரி ஷால், அந்த தலைமுடி கொண்டையுடைய கருப்பும் கடுமையானதாக இருந்தது. அந்த ஹதீஸ்ல தொடர்ந்து வருகிறது. அவர் வந்தார், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தவர்களுக்கு முன்னால உட்கார்ந்தார், இஸ்லாத்தை பற்றி கேட்டார். அக்பிரனி அனில் இஸ்லாம், இஸ்லாத்தை பற்றி சொல்லுங்க என்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தவர்கள் இஸ்லாத்தை பற்றி சொன்னார்கள். இஸ்லாம் என்றால் எது? அந்த 5 கடமைகளை சொன்னார்கள். வந்தவர் சொன்னார், ஹால ஸதக்த, உண்மை சொல்லிட்டீங்க, உண்மை சொல்லிட்டீங்க. சஹாபாக்கள் சொல்கிறார்கள், நாங்கள் ஆச்சரியப்பட்டோம். வந்தவர் பெரிய அறிமுகம் இல்லாத ஒருவர், இதற்கு முன்னால கண்ட ஒருவர் அல்ல. அவரையும் கேள்வி கேட்கிறார். கேள்வியை கேட்டுவிட்டு அவரையும் சொல்லுகிறார், நீங்க உண்மை சொல்லிட்டீங்க என்று அவரையும் சொல்லுகிறார். ஈமானை பற்றி கேட்டார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமானை பற்றி சொன்னார்கள். அடுத்ததாக கேட்டார்கள், மல் இஹ்சான், இஹ்சான் என்றால் எது என்று கேட்கிறார். என்று வந்த அந்த மனிதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தவர்கள் அவருடைய கேள்விக்கு பதில் சொல்கிறார்கள். இஹ்சான் என்றால் அன் தஅபுதல்லாஹ கஅன்னக தரா ஃபஇன் லம் தகுன் தராஹு ஃபஇன்னஹு யரா. அன் தஅபுதல்லாஹ், அல்லாஹ்வை நீ வணங்க வேண்டும், அல்லாஹ்வை நீ இபாதத் செய்ய வேண்டும். கஅன்னக தரா, நீ அல்லாஹ்வை காணுவது போல, அல்லாஹ்வை நீ பார்த்துக் கொண்டிருப்பது போல இபாதத் செய்ய வேண்டும். ஃபஇன் லம் தகுன் தராஹு ஃபஇன்னஹு யரா, நீ அவரை காணாவிட்டாலும் உங்களால் அவரை பார்க்க இயலாது, அல்லாஹ்வை பார்க்க முடியாது. ஆனால் அவன் உன்னை பார்க்கிறானே என்ற அந்த நிலைப்பாட்டில் இபாதத் செய்ய வேண்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஹ்சானை பற்றி சொல்லிக் கொடுத்தார்கள். அதற்கு பின்னால் கியாமத்து நாள், அதையால் கியாமத்து நாளை பற்றி கேட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியும் வந்தவர் யார் என்று சொன்னார்கள். மல் மஸ்ஊலு அன்ஹா பிஅலம மினஸ் ஸாஇல், கியாமத்து நாளை பற்றி யார் கேட்கிறாரோ, கேட்கப்படுகின்ற என்னை விட கேள்வி கேட்கிறவருக்கு அதை பற்றி அறிவிருக்கிறது என்று சொன்ன பின்னால் அடையாளங்களை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அவர் போயிட்டார். அவர் போனாரு. போன பின்னால்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை கேட்டார்கள், மனிஸ்ஸாஇல், கேட்டவர் யாரு?
கேள்வி கேட்டவர் உங்களுக்கு தெரியுமா? சஹாபாக்கள் என்ன சொல்லுவார்கள்? அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் தான் தெரியும், அல்லாஹ்வும் ரசூலும் தான் தெரிந்து வைத்திருக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அத்தாக்கும் லியுஅல்லிமக்கும் தீனக்கும் ஓ கமா قال ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வந்தது யார்? அது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தான் வந்தார்கள். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை தான் படிப்பினை. என்ன சொன்னார்கள்? உங்களிடத்தில் வந்தார்கள், உங்களுடைய தீன் மார்க்கத்தை படித்து தருவதற்காக வேண்டி வந்தார்கள். இப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எதை படித்துக் கொடுக்கிறார்கள்? இங்கு தீனை படித்துக் கொடுக்கிறார்கள். தீன் என்றால் எது? இஸ்லாம், ஈமான், இஹ்சான். அந்த இஹ்சான் தான் சகோதரர்களே, அதைத்தான் சூஃபியாக்கள், அறிஞர்கள், இமாம்கள் சொல்லுகிற பொழுது அதுதான் தஸவ்வுஃப். அது பின்னால தஸவ்வுஃப் என்ற பேர் வந்துச்சு. அந்த இஹ்சான் தான் பின்னால் தஸவ்வுஃப் என்ற பேராக மாற்றப்பட்டது. தவிர அந்த அடிப்படை தஸவ்வுஃபுடைய அந்த வாழ்க்கை, அந்த பண்புகள், அந்த நிலைப்பாடு என்கிறது, அந்த கோட்பாடு என்கிறது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே இருந்து வரக்கூடியது தான். அன்பானவர்களே, அன்பான சகோதரர்களே, அப்ப அல்லாஹ் உன்னை பார்த்துக் கொண்டிருக்கிறான். நீ அவனை பார்க்க முடியாது. எந்த ஒரு நிலைப்பாட்டில் நீ இபாதத்து செய்ய வேண்டும், அந்த நிலைமைக்கு மாற்றுவதற்கான வழிதான் இந்த சூஃபியாக்களின் வழி. அதனால்தான் தஸவ்வுஃப் என்கிறது எங்கிருந்து வந்தது, இதனால வந்தது என்றா சில அறிஞர்கள் சொல்லுகிறார்கள் வந்திருக்கிறது. அவர்கள் அந்த காலத்தில் சூஃபியாக்கள் சூஃப் என்று சொல்லப்படுகின்ற கம்பளியை உடுப்பார்கள், அந்த பிடவை உடுப்பார்கள். அதனால் அவர்களுக்கு சூஃபி என்ற பேரு வந்தது. அல்லது அந்த காலத்திலே திண்ணை தோழர்களான சஹாபாக்கள், மதீனாவிலே பள்ளிவாசலுக்கு வெளியில கிட்டத்தட்ட 80 சஹாபாக்கள் இருந்தாங்க. வீட்டுக்கு போறது இல்ல, அந்த சஹாபாக்கள் வீட்டுக்கு போறது இல்ல, ஒரு துறவித்தனமான வாழ்க்கை. மதீனாவுடைய பள்ளிவாசலுக்கு வெளியில ஒரு ஹட்டில, ஒரு கூடாரத்தில இருந்தாங்க. வெளியே போறது இல்ல, தேவைக்கு வெளியே போவாங்க. அதற்குள்ளதான் அவர்கள் வாழ்க்கை. ஏதாவது சாப்பாடு வந்தா சாப்பிட்டு கொள்வாங்க, சாப்பாடு இல்லையா பேசாம இருப்பாங்க. இவர்களை போன்ற வாழ்க்கை, அந்த திண்ணை தோழர்களை போன்ற வாழ்க்கையை தான் இந்த சூஃபியாக்கள் வாழுகிறார்கள். அதனால சூஃபி என்ற பேர் அவர்களுக்கு வந்தது என்று ஒரு காரணத்தை உலமாக்கள் சொல்லி இருக்கிறார்கள். இன்னொரு கருத்தை சொல்லுகிறார்கள், சஃபா என்ற அந்த தெளிவான தன்மையை அவர்கள் இருந்தார்கள். அவர்கள் மார்க்கத்திலே தெளிவாக இருந்தார்கள், தெளிவான நிலைப்பாட்டிலே இருந்தார்கள், கல்வியில் வெளிச்சமானவர்களாக இருந்தார்கள். அதனாலும் அந்த பேர் அவர்களுக்கு சொல்லப்படுவதாக அறிஞர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, தஸவ்வுஃப் என்றால் எது? பெரும்பாலான உலமாக்கள் கருத்து தஸவ்வுஃப் என்றால் அத்தஹல்லி வத்தஹல்லி. ஒரு மனிதன் தனது கல்விலே உள்ள கெட்ட எண்ணம், கெட்ட குணங்கள், அதை தன்னை விட்டு எடுத்து வீசிவிட்டு நல்ல பண்புகளால் உள்ளத்துக்கு ஆபரணம் போடுவது தான் தஸவ்வுஃப். கல்வி அல்லாஹ் பார்க்கிறதே, கதா அஃலஹ மன் ஸக்காஹா வகத் காப மன் தஸ்ஸாஹா. யார் அந்த உள்ளத்தை பக்குவப்படுத்திக் கொள்கிறார்களோ, பரிசுத்தப்படுத்திக் கொள்கிறார்களோ அவர்கள் வெற்றி அடைவார்கள். அல்லாஹ் பார்க்கிறதே, இன்னல்லாஹ லா யன்துரு இலா சுவரிக்கும். அல்லாஹ் உருவத்தை பார்க்கிறதில்லை, வலா இலா அஜ்சாதிக்கும், உடம்பை பார்க்கிறதில்லை. நல்ல பொடி இருக்கிறதா, ஃபிட்னஸாக இருக்கிறாரா, இது அல்லாஹ் பார்க்கிறதில்லை. வலாக்கின் யன்துரு இலா குலூபிக்கும். உள்ளத்தை தான் அல்லாஹ் பார்க்கிறான், உள்ளத்தை தான் அல்லாஹ் பார்க்கிறான். அதனால தான் தஸவ்வுஃப் என்றால் சில அறிஞர்கள் சொல்லுவது அத்தஹல்லி வத்தஹல்லி. கெட்ட குணங்களை எடுத்துட்டு நல்ல குணங்களால் உள்ளத்துக்கு ஆபரணம் இதோடு அல்லாஹ் பார்க்கிறதும் அதுதான். அல்லாஹ் உடம்பை பார்க்கிறது இல்ல, உன் பணத்தை பார்க்கிறது இல்ல, உன் அழகை பார்க்கிறது இல்ல. கல்வி சரியாக இருக்கிறதா, அல்லாஹ்வுக்கு பொருத்தமான கல்வா, கெட்டெண்ணம் உள்ள கல்வா, பெருமையுள்ள கல்வா, பொறாமையுள்ள கல்வா, உனக்கு வெற்றி கிடையாது, வெற்றி கிடையாது. பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். எனவே சகோதரர்களே, அல்லாஹ் தஆலாவுடைய நல்லடியார்களே, தஸவ்வுஃப்க்கு மாத்திரம் சுமார் 2000க்கு மேல தஅரீஃபாத்துகள் இருக்கிறது, வரைவிலக்கணங்களை சொல்லி இருக்கிறார்கள் தஸவ்வுஃப் என்ற அந்த கலைக்கு. அதுல ஒன்று தான் சொல்லுவாங்க நட்பண்பு. அப்படித்தான் சூஃபியாக்கள் இருந்தாங்க. அடாவடித்தனமாக இருக்கலையே,
சஹாபாக்கள் எப்படி இருந்தாங்க? ஒரு மனிதன் ஏதாவது மனசை நோவிச்சிட்டா, ஏதாவது பேசிட்டா எவ்வளவு பயந்தார்கள். நற்பண்புகளைத்தான் அவர்கள் சொன்னார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மார்க்கத்தை வளர்த்தது எதால்? அதாவது தனத்தாலையா? யுத்தங்கள் நடந்தது. 83 யுத்தங்கள்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலந்து கொண்டார்கள். யுத்த காலங்கள்ல வாளுக்கு பயந்து, ஆயத்துக்கு பயந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் 2000க்கும் குறைவு. எதனால் இஸ்லாத்துக்கு வந்தார்கள்? அதிகமான மக்கள் இஸ்லாத்துக்கு வந்தது அவர்கள் இந்த பண்புகளை கண்டுத்தான். அதனால தான் தஸவுஃப் என்கிறது நற்பண்புகள் என்று உலமாக்கள் சொல்லி இருக்கிறார்கள். நற்பண்புகள் என்று சொல்லி இருக்கிறார்கள். ஒரு கட்டத்திலே அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு, ரபியாத்துல் அஸ்லமி ரலியல்லாஹு அன்ஹு ரெண்டு பேருக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு காணியை கொடுக்கிறாங்க. எனக்கு அந்த பண்பு இல்ல, மன்னிப்பு கேட்கிறதுக்கு பணிந்து போறதுக்கு நான் இடம் கொடுக்கிறதில்ல, கல்வி இடம் இல்ல, மன்னிப்பு கேட்கலாம், நான் பெரியாள், நான் அவன்கிட்ட போகவா, அவன் காலடி நான் போவா, தவறு நடந்தாச்சா மன்னிப்பு கேட்க வேண்டும். ஒரு மனிதன் பணிவாக நடந்தால் அல்லாஹ் அவனை உயர்த்துவான். பெருமையானவன் தக்கப்பரவல்லாஹுல்லா. ஒரு மனிதன் பெருமை இருந்துட்டா அல்லாஹ் அவனை தாழ்த்துவான். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. பெருமை வந்தாச்சா அல்லாஹ் கீழே போட்டுடுவான். பணிவாக நடக்கிறாயா அல்லாஹ் தரஜாத்தை கூட்டிக் கொண்டே போவான், அந்தஸ்து கூடும். அங்க ஏதாவது தவறு நடந்ததா, பிழை நடந்ததா, ஒருவரை பேசினோமா, ஒருவருடைய மனதை நோவிச்சோமா, மன்னிப்பு கேட்டுக் கொள்ள வேண்டும். ஏன்? அல்லாஹ் ஆகிரத்துல பிடிப்பானே, அல்லாஹ் விசாரிப்பானே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரபியத்துல் அஸ்லமி ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கும் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கும் காணியை கொடுக்கிறான். அந்த காணியில் ஒரு ஈச்சம்பழம் மரம், ஒரு ஈச்சம்பழம் மரம் இருக்கிறது. அந்த ஈச்சம்பழம் மரத்தை வைத்துக் கொண்டு ரெண்டு பேரும் சண்டை பிடிக்கிறாங்க. ரபியத்துல் அஸ்லமி ரலியல்லாஹு அன்ஹு, அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு ரெண்டு பேரும் சொல்றாங்க, இது ஏந்த மரம், அவன் சொல்ற இது ஏந்த மரம். இப்படி ஒரு பிரச்சனை. ஒரு ஈச்சம்பழம் மரம், ரெண்டு சஹாபாக்கள் சண்டை, வாய்க்கட்டம் முத்திக்கொண்டே போகிறது, கூடிக்கொண்டே போகிறது. நீங்க யோசிக்கலாம், தஸவ்வுஃப் பத்தி பேசுறீங்க, தஸவ்வுஃப் என்றா நட்பண்பு என்று சொல்லுறீங்க, சூஃபியாக்கள் சொல்லி இருக்கிறார்கள், இமாம்கள் சொல்லி இருக்கிறார்கள். அப்ப ஈச்சம்பழம் மரத்தை விட்டு கொடுக்கலவா? விட்டு கொடுக்கின்ற தன்மை சஹாபாக்களுக்கு இல்லையா என்ற ஒரு கேள்வி உங்களே வரலாம் சகோதரர்களே. செய்தி அது அல்ல, செய்தி அது அல்ல. அது யாரு கொடுத்த ஈச்சம்பழம் மரம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த மரமே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த தந்தை இந்த மரத்தை அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், நான் விட்டு தர மாட்டேன். ரபியத்துல் அஸ்லமி ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, நானும் விட்டு தர மாட்டேன், எனக்கு இது வேணும். வேண்டாம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்தது. அதனால தான் சகோதரர்களே, இன்னும் எங்க மக்கள்கிட்ட இருக்கிறது இந்த சூஃபியாக்கள் வழியில வரக்கூடியவர்கள், தஸவ்வுஃப் அடிப்படையில் வரக்கூடியவர்கள் ஒரு வளமை இருக்கிறது. பெரியவர்கள், சாதாத்துமார்கள், ஷேக்மார்கள், தக்வா உள்ளவர்கள், உலமாக்கள் ஏதாவது தந்துட்டா வீட்டுல பத்திரமா எடுத்து வைப்பாங்க. அந்த ஷேகனுக்கு தந்தது, அந்த செய்தனுக்கு தந்தது, அந்த பெரிய மனிதனுக்கு தந்தது. அதனால பறக்கத்துக்கு எடுத்து வைப்பார்கள். அந்த அடிப்படையில தான் விட்டு கொடுக்கல. ரபியா ரலியல்லாஹு தஆலா சொன்னா, நானும் தரமாட்டேன். இவங்க சொல்றாங்க, நானும் விட்டு கொடுக்க மாட்டேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு தான் தந்தார்கள் என்ற பிரச்சனை ஏற்பட்டு அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கொஞ்சம் கோபப்பட்டு கடுமையாக பேசிவிட்டார்கள். கடுமையான வார்த்தையை பேசினார்கள். பேசிய பின்னால பேசி போட்டு கவலைப்படுகிறாங்க. ரபியத்துல் அஸ்லமியுடைய மனதை நோவிச்சிட்டனே, அவருக்கு தேவையில்லாத வார்த்தைகளை கொண்டு கடுமையான வார்த்தைகளை பேசிவிட்டேனே, கவலைப்பட்டார் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு. என்னோட கோபத்தின் ஆரம்பம் எது? அவ்வதுல் கலபி அல் ஜுனூன். கோபத்தின் ஆரம்பம் பைத்தியம். வாஹிருஹு அன்னதம். கோபத்தின் கடைசி கவலை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கட்டத்தில் சொன்னார்களே, லைஸ ஷதீது பிஸ்ஸுரா இன்னமா ஷதீதுல் லதி யம்லிகு நஃப்ஸஹு இன்தல் கதப் ஓ கமா கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சண்டை பிடிச்சி வீரன் அடுத்தவனை அடித்து கீழே போடுகிறவன் வீரன் அல்ல. யாரு வீரன் தெரியுமா? யாரு சண்டியன் தெரியுமா? யார் கோபத்தின் பொழுது தன்னை கட்டுப்படுத்திக் கொள்கிறானோ அவன் தான் வீரன் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சகோதரர்களே, அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா கோபத்துல பேசிட்டாங்க.
சொன்னாங்க, ரபிஆ, நான் உங்களுக்கு எப்படி எல்லாம் ஏசினேனோ அதே போன்று திருப்பி நீங்க எனக்கு ஏசுங்களேன். அவங்க சொன்னாங்க, என்னால் அது முடியாது. நீங்க என்ன விட மூத்தவர், வயது முதிர்ந்தவர், படித்தவர், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு நெருக்கமானவர்கள், உங்களை பார்த்து நான் ஏசவா? எப்படி ஏசுறது? அதுதான் சகோதரர்களே பண்பு, அதுதான் அந்த தஸவ்வுஃப், அதுதான் தஸவ்வுஃப். முதியவர்களை மதிக்கிறது, பெரியவர்களை மதிக்கிறது, உலமாக்களை மதிக்கிறது, தலைவர்களை மதிக்கிறது, நிர்வாகத்தை மதிக்கிறது, பொறுப்பானவர்களை மதிக்கிறது. சொன்னாங்க ரபிஆ ரலியல்லாஹு அன்ஹு, அபூபக்கரே ரலியல்லாஹு அன்ஹு, உங்களுக்கு திருப்பி எனக்கு பேச இயலாது. நீங்க ஏசுற மாதிரி நான் ஏச மாட்டேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போறான், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, தூதரே, நீங்க தந்த காணியில வந்த பிரச்சனையில கோபத்தில நான் அந்த ஈச்சம்பலத்து வரத்துக்காக வேண்டி ரபிஆ ரலியல்லாஹு தஆலா அன்னவர்களுக்கு நான் ஏசிட்டேன். திருப்பி அவருக்கு பேச சொன்னா, பலிக்குப்படி வாங்க சொன்னா பேசுறார் இல்லையே, திருப்பி பேசுறார் இல்லையே. அல்லாஹ் கியாமத்து நாள் என்ன பிடிப்பானே, அல்லாஹ் யாரை விட மாட்டானே. ஹத்தா யகாத மின ஷாத்தில் கரனா விஷாத்தில் ஜல்ஹா, கொம்புள்ள ஆடு கொம்பில்லாத ஆட்டை குத்தினால் கியாமத்து நாள் அல்லாஹ் கொம்பில்லாத ஆட்டுக்கு கொம்பை கொடுத்து அல்லாஹ் பலிக்கு பலி வாங்குவான் மிருகத்திடத்தில். நமது நிலைமை பயந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, ஏச சொன்னேன், ஏசுறார்கள், என்ன செய்ய? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு இந்த பிரச்சனையை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ரபியத்துல் அஸ்லம் ரலியல்லாஹு தஆலா வந்துட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டு பேர்ட்ட விசாரிக்கிறாங்க, என்ன பிரச்சனை? அவர் சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், இப்படி தான் பிரச்சனை, நீங்க தந்த காணி ஒரு ஈச்சம்பழம் மரம். அவர் சொல்றாரு ஏங்க, நான் சொல்ற அவர் என்று சொல்றாரு, நான் சொல்றேன் ஏங்க. இப்படி பிரச்சனையில் கோபப்பட்டு எனக்கு ஒரு வார்த்தை பேசிவிட்டார், எனக்கு திருப்பி ஏச சொல்லுகிறார், நான் ஏச மாட்டேன் நாயகமே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, ரபிஆ, நீங்க என்ன சொல்றீங்க, என்ன சொல்ல பாக்குறீங்க? அவர் சொன்னார், என்ன தெரியுமா? யக்ஃபிருல்லாஹு லக யா அபூபக்கர், அபூபக்கரே, உட பாவத்தை அல்லாஹ் மன்னிப்பானாக, உட பாவத்தை அல்லாஹ் மன்னிப்பானாக என்று சொன்னவுடன் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அழுதார்கள். தான் சகோதரர்களே, பணிவு, சூஃபியாக்களிடத்தில் இருந்த தன்மை, பணிவு எங்கிருந்து வந்தது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த பண்புகளோடு இருந்தார்களோ, சஹாபாக்கள் எந்த பண்புகளோடு இருந்தார்களோ, அதே அந்த தோரணையில் தான், அந்த அடிப்படையில தான் அந்த சூஃபியாக்களும் அந்த பண்புகளை எடுத்து நடந்தார்கள். சகோதரர்களே, அதனால தான் அவர்களுடைய காலத்தில, சூஃபியாக்களுடைய காலத்தில அவர்களுடைய பண்புகளை கண்டு அதிகமானவர்கள் இஸ்லாத்துக்குள்ளே வந்தார்கள், இஸ்லாத்துக்குள்ளே நுழைந்தார்களே. அவர்களுடைய அந்த நடத்தைகள், பேசுகின்ற பேச்சு, அவர்களுடைய உறவுகள், நடந்து கொள்ளக்கூடிய முறை, நடந்து கொள்ளக்கூடிய அந்த பண்புகள், பணிவு, விட்டுக் கொடுக்கிற தன்மை, இதெல்லாம் பார்த்துத்தான் அக்காலத்தில் மக்கள் இஸ்லாத்துக்கு வந்தார்களே. ஏன்? சஹாபாக்களோட காலம், தாபிஈன்களோட காலம், தபா தாபிஈன்களோட காலமாகிற நேரத்தில் இஸ்லாம் வளர்ந்து வளர்ந்து மேலோங்கி வளர்ந்த பின்னால குதுபுல் அக்தாப் ஹுவல்லாஹ முஹீத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு வஃபாத்தான பின்னால முஸ்லிம்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனை தத்தார்களுடைய பிரச்சனை. லட்சக்கணக்கான முஸ்லிம்கள் கொல்லப்பட்டார்கள். அந்த காலத்தில் தான் சையதுனா ஷேக் அபுல் ஹசன் அலி அஷ்ஷாதுலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இருந்தார்கள். அவ்வளவு கொல்லப்பட்ட பின்னால் மேலோங்கி வளர்ந்த இஸ்லாம் கீழே போகிறது. மீண்டும் இஸ்லாத்தை உயிர்ப்பித்தவர்கள் யார்? அந்த சூஃபியாக்கள் தான். அதனால தான் சையதுனா ஷேக் அபுல் ஹசன் அலி அஷ்ஷாதுலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பண்புகள், உபதேசங்கள், அவர்களுடைய நடத்தைகள், மாணவர்களுடைய பேச்சுக்கள், மாணவர்களுடைய பண்புகள், முரீதீன்களுடைய பண்புகளை பார்த்து சுமார் 20 லட்சம் மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். கீழே போன இஸ்லாம், குறைந்து போன இஸ்லாம் இப்பொழுது இந்த சூஃபியாக்களுடைய பண்புகளை கண்டு, இந்த நல்லவர்களுடைய பண்புகளை கண்டு மேலோங்குகிறது. சகோதரர்களே, அல்லாஹ் தஆலாவுடைய நல்லடியார்களே, ஒரு கட்டத்திலே ஒரு சூஃபியாக்களுடைய பண்பை பாருங்க, எப்படி நடந்திருக்கிறாங்க. எடுத்தெடுப்புக்கு வெட்ட வேண்டும், கொல்ல வேண்டும் என்று சொன்னவர்கள் அல்ல, சண்டை பிடிக்க போனவர்கள் சூஃபியாக்கள். அமைதியான முறையில் நட்பண்போடு நடந்தார்கள். மாலிக் இப்னு தீனார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, மாலிக் இப்னு தீனார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய வாழ்க்கையில ஒரு செய்தி. அவர்களுடைய வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு யஹூதி இருந்தார்.
அந்த யகூதி அவன் வீட்டில குளிக்கக்கூடிய தண்ணிகளை எல்லாம் வெட்டி திருப்பி விட்டால் மாலிக் இப்னு தீனார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய வீட்டுக்கு அவருடைய வீட்டால அந்த தண்ணி ஓடும். மாலிக் இப்னு தீனார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு சிரமம். அவன் குளிக்கிற தண்ணி, அவன் வீட்டில் இருக்கிற நஜீஸான தண்ணி எல்லாம் மாலிக் இப்னு தீனார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய வீட்டுக்குள்ளால வந்துதான் போகும். அவன் செஞ்சது அநியாயம், செஞ்சது அநியாயம். அவனுக்கு தெரியும் செஞ்சிருக்கிறது பிழை. மாலிக் இப்னு தீனார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கஷ்டப்படுகிறார்கள் என்கிறது அவனுக்கு தெரியும். திருந்தும் பேசாம இருந்தான். கொஞ்ச நாள் கழித்தவன் வருகிறான். மாலிக் இப்னு தீனார் அவர்களே, நான் வீட்டில குளிக்கக்கூடிய தண்ணி, எச்சி தண்ணி எல்லாம் உங்களோட வீட்டுக்கு தான் வருகிறது. உனக்கு அது கஷ்டம், எனக்கு தெரியும். அப்ப நீங்க ஏன் என்னிடத்துல கேட்கிறீங்க இல்ல, ஏன்கிட்ட விசாரிக்கிறீங்க இல்ல? நான் செஞ்சிருக்கிறது பிழை, நான் செஞ்சிருக்கிறது தவறு, எனக்கே தெரிகிறது. தெரிந்தும் நீங்க என்னிடத்துல பேசுறீங்க, கலக்கிறீங்க, ஒன்று கேட்கிறீங்க இல்ல. என்ன காரணம்? என்ன காரணம்? அவங்க சொன்னாங்க என்ன தெரியுமா? நீ செஞ்சிருக்கிறது அநியாயம் தான், நீ செஞ்சிருக்கிற அநியாயம் தான். இதால நான் கஷ்டப்படுகிறேன், என் பிள்ளைகள் கஷ்டப்படுகிறார்கள். உன்ன நஜீஸான தண்ணி எல்லாம் எந்த வீட்டுக்குள்ளால போகுது, கஷ்டப்படுகிறேன். ஆனா உன்னிடத்தில் நான் ஏன் தெரியுமா கேட்க வரல? பிரச்சனைகள் வரலாம், ஏதாவது சண்டைகள் வரலாம், எந்த காரணத்தினால் தான் நான் உன்னிடத்தில் கேட்கவில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு ஹதீஸ் எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடத்திலே சொன்னார்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், மா ஸால ஜிப்ரீல் யூஸீனி பில் ஜார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அடுத்த வீட்டுடைய சம்பந்தமாக, அடுத்த வீட்டாக்களோடு நடந்து கொள்ள வேண்டிய முறை, அதை பற்றி எனக்கு வசியத்து செய்தார்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிட்டு போயிட்டாங்க, அடுத்த வீட்டோடு நல்லா இருந்துவோங்க. அல் ஜார் கபுல தார், வீட்டை பார்க்க முன்னால் அடுத்த வீட்டை பாருங்க. நம்ம எத்தனை பேர் அடுத்த வீட்டோட சண்டை, ஒரு அடிக்காக வேண்டி சண்டை, ஒரு ஊரில ஒரு அரை அடி ரோட்டு கரோடு மண்டத்துக்காக சண்டை முடிச்சு கால வெட்டி போட்டான். எங்க சகோதரிகளே பண்பு, எங்க பண்பு, எங்க பண்பு இருக்கிறது? சொன்னார்கள் மாலிக் இப்னு தீனார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, நீ செஞ்சிருக்கிற தன்மை வேற, எனக்கு கஷ்டம் பிழை. ஆனா அந்த ஹதீஸ் எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. அதனால் அடுத்த வீட்டோடு நல்லாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதனால் பொறுத்துக் கொண்டேன். அவன தெரியுமா சொன்னான், அந்த யகூதி இவ்வளவு காலம் நான் இந்த மார்க்கத்தை விளங்காம, நீங்க யார் என்று விளங்காம நான் இருந்திருக்கிறேனே, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ் கலிமாவை சொன்னார், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். இதான் எங்களிடத்தில் வர வேண்டும் சகோதரிகளே. முதலாவது நட்பண்புகள், இதைத்தான் சூஃபியாக்கள் சொல்வார்கள், தஸவுஃப் அண்ட் அஹ்லாக், நட்பண்பு என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதே போன்று தான் சஹல் இப்னு அப்துல்லாஹ் துஸ்தரி, சஹல் இப்னு அப்துல்லாஹ் துஸ்தரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வ ரலியல்லாஹு அன்ஹு, அவருடைய வீட்டுக்கு மேல ஒருவன் இருந்தார். அவர் மஜூசி, அவர் நெருப்பு வணங்கி. வீட்டு மேல் மாடியில் இருந்தார். கீழ் மாடியில் யார் இருக்கிறாங்க? சஹல் இப்னு அப்துல்லாஹ் துஸ்தரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க இருக்கிறாங்க. வீட்டுடைய மேல் மாடியில் இருந்தவர் யாரு? ஒரு நெருப்பு வணங்கி. அவர் ஓட்ட போட்டான் வீட்டிலிருந்து, தண்ணி எல்லாம் இவரோட வீட்டுக்கு வரும். சஹல் இப்னு அப்துல்லாஹ் துஸ்தரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவரோட வீட்டுக்குள்ள தண்ணி எல்லாம் வந்துடும். தண்ணி எல்லாம் வந்தா எவ்வளவு கஷ்டம், பிள்ளைகளோட கஷ்டப்படுகிறாங்க. கொஞ்ச நாள் கழித்து சஹல் இப்னு அப்துல்லாஹ் துஸ்தரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நோயாளி ஆகிறார்கள். நோயாளியான பின்னால யோசிக்கிறாங்க, இப்ப தண்ணிகளை கொண்டு போய்த்து வெளியே வீசிட்டு வரவும் மேலாது, நோயாளியாகிட்டு வளமையாக வேலை, அவன் தண்ணி எல்லாம் கீழே அனுப்புவா, அந்த தண்ணியை சேர்த்து கொண்டு போய் அவங்க வீசிட்டு வாரது. நோயாளியான வெளியே போகலாம், தண்ணி வீச போகலாம், வீட்டுக்குள் இருந்தார்கள். அவனை அழைச்சாங்க, காட்டினாங்க, இந்த பாடு இருக்கிற நிலைமைய, நீ செஞ்சிருக்கிற மேல்தட்டுல நீ இருக்கிறா, கீழ்த்தட்டுல நான் இருக்கிறேன், தண்ணி எல்லாம் உள்ளுக்கு இறங்குது, கஷ்டப்படுகிறேன், தண்ணியை வீச இப்ப போறதுக்கு இயலாது, நான் நோயாளி. அந்த மஜூசி சொன்னான், உனக்கான அநியாயம் செஞ்சிருக்கிறேன், இவ்வளவு காலம் பேசாம இருந்தீங்களே, இவ்வளவு காலமும் நீ செஞ்ச அந்த அநியாயத்துக்கு நான் பொறுமையோடு இருந்தேன். கோபம் வருகிறது. அல்லாஹ் சொல்லுகிறார், அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ் ஸர்ராஇ வத்-தர்ராஇ வல் காதிமீன அல்-கய்ஸ வல் ஆஃபீன அனின் நாஸ் வல்லாஹு யுஹிப்புல் முஹ்ஸினீன்.
வசதியுள்ள நேரம், கஷ்டமான நேரம், ரெண்டு நேரத்தில் செலவழிக்க வேண்டும். சல்லி இருந்தா மட்டுமல்ல, இருக்கிற நேரம் இல்லாத நேரத்தில் செலவழிக்கிறவர்கள். கோபத்தை அடக்கி மனிதர்களை மன்னிக்கிறவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான். கோபத்தை நான் அடக்கிக் கொள்ளுகிறேன். அப்ப உடனே அவனுக்கு தெரியுமா சொன்ன, அந்த மஜூசி உங்களுக்கான அநியாயம் செய்திருக்கிறேன், இதற்கு பின்னால் இதை நான் மறைச்சிடுவேன், ஒரு வீட்டுக்கு தண்ணி வாரத்துக்கான வழிகளை நான் வைக்க மாட்டேன், உங்களை கஷ்டப்படுத்த மாட்டேன் என்று சொன்னால் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ் கலிமாவை சொன்னார். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். அந்த மஜூசி நெருப்பு வணங்கி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு கலிமாவை சொன்ன பின்னால் சஹ்ல் இப்னு அப்துல்லாஹ் அத்-துஸ்தரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அவனுக்கு முன்னால் வஃபாத் ஆகிவிட்டார்கள். சகோதரர்களே, அல்லாஹ் தஆலாவுடைய நல்லடியார்களே, அதனால தஸவுஃபுக்கு நிறைய அர்த்தங்கள் சொல்வார்கள். தஸவுஃப் என்கிறது சகோதரர்களே, அல்லாஹ் தஆலாவுடைய நல்லடியார்களே, அறிஞர்கள் சொல்லுகின்ற பொழுது உஸூலு தரீக் தஸவுஃப், தஸவுஃபுடைய வழியின் அடிப்படை ஒன்று தக்வல்லாஹி ஃபிஸ்ஸிர்ரி வல் அலானியா, வெளிரங்கத்திலும் உள்ரங்கத்திலும் அல்லாஹ்வை பயந்து நடக்க வேண்டும். அல்லாஹ் பார்த்துக் கொண்டிருக்கிறார். வெளிரங்கமாக இருந்தாலும் சரி, வீட்டில் இருந்தாலும் சரி, வீட்டுக்கு வெளியே இருந்தாலும் சரி, எந்த நேரத்திலும் அல்லாஹ் இருக்கிறான். இம்திசாலு அவாமிரில்லாஹ் வஜ்தினாபு நவாஹி, அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு அடிபணிந்து அல்லாஹ்வுடைய ஆர்டர்களை செஞ்சிட்டு அல்லாஹ்வினால தடுக்கப்பட்டவைகளை தெரிந்து கொள்ள வேண்டும். வத்திபாஉ சுன்னத்தி பில் அக்வாலி வல் அஃஆல், எங்களுடைய செயல்கள் சொற்கள் அனைத்தும் நபிகள் நாயகர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டிய வழிமுறைகளை பின்பற்றுகிறது. அதான் தஸவுஃப். புதிய ஒன்றல்ல, பேரு புதுசாக இருக்கலாம், ஆனா அமைப்பு என்கிறது, அந்த வழி என்கிறது பரம்பரை பரம்பரையாக வருகிறது. வல்யாராது அனில் ஹல்கி ஃபில் இக்பால் வல் இத்பார், மனிதர்கள் விஷயத்துல எங்களை சில மனிதர் மதிப்பாங்க, சில மனிதர் குறை சொல்லுவாங்க, சில மனிதர் கண்ணியப்படுத்துவாங்க. மக்களோட விஷயத்துல சூஃபியாக்கள் யோசிக்கிறதே இல்லை. ஏன் தெரியுமா? உலகத்தில் எப்படித்தான் நாம் நடந்தாலும் ஒரு குறை சொல்றவன் இருப்பான். 100க்கு 100 சரியாக இருந்தாலும் குறை இல்லாம உலகத்துல வாழ இயலாது. எப்படித்தான் வாழ்ந்தால், எப்படி வாழ்ந்து பாருங்க, இவனாச்சரத்தம் குறை சொல்லுவான். மக்களோட விஷயத்துல அவர்கள் புறக்கணித்து வாழ்வார்கள் என்றால், மக்கள் எதை சொன்னாலும் பிரச்சனை இல்லை, ரப்பிற்கு மாற்றம் செய்யாமல் நான் செய்கிறது அல்லாஹ்வுக்கு பொருத்தமா, அல்லாஹ்வுடைய தூதருக்கு பொருத்தமா செய்வார்கள். மக்களை பற்றி யோசிக்கிறது இல்லை. அடுத்தது கஷ்டமான நேரம், வசதியான நேரம் அல்லாஹ்வின் பக்கம் மீளுவார்கள். கஷ்டம் வந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ், வசதி வந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ் என்று வாழ்கிறவர்கள் தான் சூஃபியாக்கள். அதுதான் சூஃபியாக்களோட வாழ்க்கை. குதுபுல்லா முஹைதீன் அப்துல் காதிர் அல் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு ஒரு ஆள் வந்து சொன்னாரு, உடைய வியாபார சாமான்களை ஏற்றி வந்த கப்பல் தாண்டாச்சு. என்ன சொன்னாங்க? அல்ஹம்துலில்லாஹ். இன்னும் ஒரு செய்தி வருகிறது, இல்லை இல்லை இல்லை, உங்களுக்கு வந்திருக்கிற மெசேஜ் அது தவறானது, பிழையாக வந்திருக்கிறது, அது உங்களோட வியாபார சாமான் அல்ல, வேறொரு வியாபார சாமான் வந்த கப்பல், உங்களோட சாமான்கள் பாதுகாப்பாக வருகிறதா, அது வேறொரு கப்பல் தான் தாண்டிருக்கிறதா. அல்ஹம்துலில்லாஹ் என்றார். மாணவர்கள் கேட்டாங்க, நஷ்டமானது கப்பல் தாண்டது என்று சொன்ன பின்னாலும் அல்ஹம்துலில்லாஹ் என்றீர்கள், தானவில்லை என்று சொன்ன பின்னாலும் அல்ஹம்துலில்லாஹ் என்றீர்களே, ஏன் காரணம்? சொன்னார்கள், கப்பல் தாண்டது என்று சொன்ன பின்னால் கல்வை பார்த்தேன், கல்வில் கவலை வரவில்லை. துனியா என்கிறது வரும் போகும், கவலைப்பட மாட்டார்கள். கப்பல் தானவில்லை, பாதுகாப்பாக வந்தது என்று சொன்ன பின்னால் கல்வை பார்த்தேன், சந்தோஷம் வரவும் இல்லை. அப்படியான கல்வை அல்லாஹ் எனக்கு தந்தானே என்று அந்த அல்லாஹ்வை புகழ்ந்தேன் என்றார்கள் குதுபுல்லா முஹைதீன் அப்துல் காதிர் அல் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு. அன்பானவர்களே, இப்படி இந்த 5 அடிப்படைகளை கொண்டுதான் தஸவுஃப் இருக்கிறது. தஸவுஃப் என்கிறது சகோதரர்களே, அல்லாஹ் தஆலாவுடைய நல்லடியார்களே, குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் உள்ளது. ஜுனைதுல் பக்தாதி இமாம் சொல்றாங்க, இல்முனா ஹாதா முஸய்யதுன் பில் கிதாபி வஸ் சுன்னah. இந்த சூஃபிசம் என்ற இந்த தஸவுஃப் என்ற அறிவு இருக்கிறது, குர்ஆன் ஹதீஸால கட்டப்பட்டுள்ளது. குர்ஆன் ஹதீஸை கீழே தான் இருக்கிறது, அதுக்கு மேல அதற்கு அப்பால் பட்ட ஒன்று அல்ல என்றார்கள் ஜுனைதுல் பக்தாதி இமாம் ரலியல்லாஹு அன்ஹு. சகோதரர்களே, அல்லாஹ் தஆலாவுடைய நல்லடியார்களே, ஒரு மனிதனுக்கு தஸவுஃபும் தேவை, ஃபிக்ஹும் தேவை. மாலிக் இமாம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், மன் தஸவ்வஃப வலம் யதஃபக்கஹ் ஃபகத் தஸல்லத். ஒரு மனிதன்
தசவுஃபை படித்திருக்கிறார், சூஃபியாக்கள் படி இருக்கிறார், சூஃபியாக்கள் விடயங்களை வாசிக்கிறார், படிக்கிறார். ஃபிக்ஹ் இல்ல, ஃபிக்ஹ் இல்லாவிட்டால் அவர் ஜிந்திக்காகி விடுவார். வெளிரங்கத்திலே முஸ்லிமாக இருப்பாரு, ஆனா சரியான கொள்கையில் இருக்க மாட்டார், சரியான முறையில் இருக்க மாட்டார். அவர் பிழையிலே இருப்பார், பாத்திலே இருப்பார், வெளியில நல்லாக இருப்பார், ஆனா அவருக்கு பிழை இருக்கும், தவறு இருக்கும், அவருக்கு தெரியாது. வமன் தஃபக்கஹ வலம் யத்தஸவ்வஃப். ஒரு மனிதன் ஃபிக்ஹ் படிக்கிறார், தஸவ்வுஃப் இல்ல, தஸவ்வுஃப் இல்லாவிட்டால் ஃபகத் தஃபஸ்ஸக், அவன் கெட்டுட்டான். யார் சொல்றது? மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க. ஒரு மனிதன் ஃபிக்ஹை படித்திருக்கிறான், அவனுக்கு தஸவ்வுஃப் இல்லையா, அவன் கெட்டவன் தான், அவனுக்கு பேணுதல் வராது. பேணுதல் வருவதற்கான வழி இந்த சூஃபியாக்களோட வழிதான். வராது பேணுதல் தான் ஒரு மனிதனை அல்லாஹ்வின் பக்கம் நெருக்கத்தை பெற்றுத் தருகிறது. வமன் ஜமா பைனஹுமா ஃபகத் தஹக்கக். ஒரு மனிதன் தஸவ்வுஃபையும் படிக்கிறான், சூஃபியாக்களோட வழிகளை விளங்குகிறான், அவர்களோட பண்புகளை பார்க்கிறான், அவர்களோட வழிகளை படிக்கிறான், தேடுகிறான், அவர்களோட ஓதல்கள், அவர்களோட ஔராதுகளை படித்து ஃபிக்ஹையும் படித்து ஒரு மனிதன் வாழ்ந்தார், அவர் உறுதியான முறையில் சரியாக இருப்பார் என்று இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். எனவே அன்பானவர்களே, அன்பான சகோதரர்களே, மார்க்கத்தில் ஒரு மனிதரை பக்குவப்படுத்துவதற்கு, அவனை நல்லவனாக ஆக்குவதற்கு, அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை உண்டாக்கிக் கொள்வதற்கு, அல்லாஹ்வினால் பொருந்திக் கொள்ளப்பட்டவனாக அவனை ஆக்கிக் கொள்வதற்கான வழிதான் தஸவ்வுஃப் என்று சொல்லப்படுகின்ற இந்த வழி. இது ஒரு மனிதனுக்கு தேவை. எனவே அதன் அடிப்படையில தான் சூஃபியாக்களால் காட்டித் தரப்பட்டது தான் இந்த தரீகாக்கள். ஷாதுலியாவாக இருக்கலாம், ரிஃபாயியாவாக இருக்கலாம், சூரவர்தியாவாக இருக்கலாம், நக்ஷபந்தியாவாக இருக்கலாம், எல்லாம் அந்த சூஃபியாக்களால், அந்த அஹ்லுல் பைத்துகளால் காட்டித் தரப்பட்டது. அவர்களால் காட்டித் தரப்பட்ட ஔராதுகளை எங்களை நாங்கள் பக்குவப்படுத்திக் கொள்வதற்காக நாம் எதை செய்து வருகிறோமோ அதை நாம் விடுபடாமல் செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் அது பரம்பரை பரம்பரையாக அது பாதுகாக்கப்படும். விட்டுட்டோமா, வாராவாரம் செய்யறதை விட்டுட்டோமா, அது எப்படி இல்லாமல் ஆகிவிடும், அது மௌத்தாகிவிடும், பின்னால் வரக்கூடிய பரம்பரைகள் தெரியாமல் போய்விடும். சகோதரிகள், அதெல்லாம் தரப்பட்டது எங்களை நாங்கள் பக்குவப்படுத்திக் கொள்வதற்காக. அவர்கள் சூஃபியாக்கள் கொடுத்த மருந்து உள்ளத்தை பக்குவப்படுத்துவதற்கு திக்ருல்லாஹ், அல்லாஹ்வை திக்ர் செய்யுங்கள், அதை தந்திருக்கிறார்கள். எனவே அந்த அடிப்படையில் சூஃபியாக்கள் காட்டிய வழி அது குர்ஆன் ஹதீஸுடைய வழி என்கிறதை நாங்கள் விளங்கி, அவர்கள் என்ன உபதேசங்களை செய்தார்களோ, எந்த முறையில் எங்களுக்கு வாழ்ந்து காட்டினார்களோ அதே முறையில் வாழ்ந்து வஃபாத்தாகுவதற்கு அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ், எங்கள் பாவங்களை நீ மன்னிப்பாயாக, இபாதத்துக்களை நீ கபூல் செய்திருவாயாக, உன்னால பொருந்திக் கொள்ளப்பட்ட நல்லவர்களாக சாலிஹீன்களாக நீ எங்களை ஆக்கி அருள்வாயாக. நரகத்தை விட்டு நீ எங்களை பாதுகாப்பாயாக, கபருடைய அதாபை விட்டு நீ எங்களை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், கெட்ட நோய்கள், லேசாக்க முடியாத நோய்கள், டாக்டர்மார்கள் கைவிடக்கூடிய பொல்லாத நோய்கள், கிட்னி வருத்தம், கேன்சர் வருத்தம் போன்ற நோய்களை விட்டும் யா அல்லாஹ் நீ எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் இந்த ஊர் மக்களையும் யா அல்லாஹ் நீ பாதுகாத்துடுவாயாக. வியாபாரங்கள்ல பரக்கத்து செய்வாயாக. யா அல்லாஹ், நஷ்டங்கள், கஷ்டங்கள், ஏமாற்றங்கள் எங்களுக்கு ஏற்பட்டுடாமல் நீ எங்களை பாதுகாப்பாயாக. சாலிஹான இபாதத்துக்களோட நீண்ட ஆயுளை எம் அனைவர்களுக்கும் தந்தருள்வாயாக. உடம்பிலே உள்ள நோய்களை யா அல்லாஹ் நீ லேசாக்கி விடுவாயாக. யா அல்லாஹ், உடம்பில் உள்ள நோய்கள், வருத்தங்கள் அனைத்தையும் லேசாக்கி சுகமான வாழ்க்கை எங்களுக்கு தந்தருள்வாயாக. யா அல்லாஹ், நாம் உண்ணுகிற உணவுகளால், குடிக்கிற மருந்துகளால் வேறு நோய்கள் எங்களுக்கு ஏற்பட்டுடாமல் நீ எங்களை பாதுகாப்பாயாக. பிள்ளைகள் எதிர்காலத்தை சிறப்பாக்கி சந்தோஷமாக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ், யாரெல்லாம் எங்களை விட்டு பிரிந்து கபர்கள்ல வாழ்கிறார்களோ எங்கள் குடும்பத்தார்கள், இஸ்லாமிய சகோதர சகோதரிகள், அவர்களுடைய பாவங்களை மன்னித்து அவர்களுடைய கபர்களை சொர்க்கத்துடைய பூஞ்சோலைகளாக ஆக்கி அவர்களுக்கு மேலான சொர்க்கத்தை நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ், நாளைய கியாமத் நாள்ல எங்களுக்கு சொர்க்கத்தை தந்தருள்வாயாக. நரகத்தை விட்டு நீ எங்களை பாதுகாப்பாயாக, கபருடைய அதாபை விட்டு நீ எங்களை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், நாங்கள் இந்த உலகத்தில் யாரை நேசித்தோமோ அந்த நல்லடியார்கள், அந்த அவுலியாக்கள், அந்த சாதாத்துமார்கள், அந்த குதுமார்கள், அவர்களோடு நாளை எங்களை எழுப்பி அவர்களோடு சொர்க்கத்தில் ஒன்றாக வாழுகிற பாக்கியத்தை யா அல்லாஹ் நீ எங்களுக்கு தந்தருள்வாயாக. யா அல்லாஹ், நாங்கள் இந்த வருடம் இந்த மஜ்லிஸில் உட்கார்ந்தது போன்று அடுத்த வருடமும் சிறப்பாக, சந்தோஷமாக, நிம்மதியாக இந்த மஜ்லிஸில், இந்த மஸ்ஜிதிலே உட்காருவதற்கான நீண்ட ஆயுளை எம் அனைவர்களுக்கும் தந்தருள்வாயாக. யா அல்லாஹ், இந்த மஜ்லிஸை ஹயாத்தாக்குகிறவர்கள், இந்த மஜ்லிஸுக்காக செலவழிக்கிறவர்கள், பாடுபடுகிறவர்கள், உடம்பால பாடுபடுகிறவர்கள் எல்லோருடைய வாழ்க்கையிலும் நீ பரக்கத்து செய்வாயாக. அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றி வைப்பாயாக. யா அல்லாஹ், யாரெல்லாம் இந்த முறை ஹஜ்ஜுக்காகவே, ஹஜ்ஜுக்கு செல்வதற்கு
செல்வதற்காக இந்த ஊரில் இருந்து ஹஜ்ஜுக்கு செல்வதற்காக நியத்து வைத்து தயாராகி கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் ஹஜ்ஜுகளை யா அல்லாஹ் நீ பொருந்திக் கொள்வாயாக. அவர்கள் ஹஜ்ஜுக்கு சென்று கேட்கிற துஆக்களையும் செய்கிற அமல்களையும் யா அல்லாஹ் நீ பொருந்திக் கொள்வாயாக. கஷ்டம் இல்லாமல் நிம்மதியாக சந்தோஷமாக ஆஃபியத்தாக ஹஜ்ஜுடைய இபாதத்துக்கள் அனைத்தையும் பரிபூரணமாக செய்வதற்கு அவர்களுக்கு சுகமான வாழ்க்கையை நீ கொடுத்தருள்வாயாக. யா அல்லாஹ் எமது வாழ்க்கையில ஹஜ் உம்ராக்கள் இந்த பாக்கியத்தை நசீபாக்கி தந்தருள்வாயாக. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே தேவைகள் வார நேரத்தில் தேவைகளுக்கு போதுமான பணத்தை யா அல்லாஹ் நீ தந்தருள்வாயாக. எங்களுக்கு துனியால ரஹ்மத்து செய்வாயாக, ஆகிராவில் எங்களுக்கு ரஹ்மத்து செய்வாயாக. இஸ்லாமியர்களை நீ பாதுகாப்பாயாக. விசேஷமாக பலஸ்தீன் நாட்டில் வாழுகிற முஸ்லிம்களுக்கு நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை கொடுத்து அவர்களை அடக்கி அவர்களை ஒடுக்கி வைத்திருக்கிற அந்த யகூதிகளை யா அல்லாஹ் நீ அடக்கி அவர்களை நீ பிடிப்பாயாக. எங்கள் துஆக்கள் அனைத்தையும் நாங்கள் கேட்டபடி எங்கள் அனைத்தையும் எங்கள் நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொருத்தினாலும் நாம் ஞாபகப்படுத்திக் கொண்டிருக்கிற அல் குத்துபுல் அக்பர் வல் கௌசுல் அஷ்ஹர் அபுல் ஹசன் அலி அஷ்ஷாதுலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பொருத்தினாலும் நாங்கள் கேட்ட துஆக்களை நீ கபூல் செய்வாயாக. வஸல்லல்லாஹு அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.